மாமா அப்பா எப்படி காரணமே இல்லாம கரெக்டா வந்த பாத்தீங்கல்ல? எப்படி உயிரோடு வந்திருக்கீங்க? மாப்பிள பாய் கழுவியா முதல்ல வந்ததும் வராதுமா என்ன வார்த்தை சொல்றீங்க? உங்களுக்கு ரொம்ப சீரியஸா இருக்குன்னு சொன்னாலே. யாரு சொன்னா? மாப்பிள இந்த உடம்ப பார்த்தா சீரியஸா இருக்கிற மாதிரியா தெரியுது? பின்ன 6 பேக் வச்சிருக்கிற மாதிரியா தெரியுது? ஐயோ மாப்பிள அது இல்ல மாப்பிள, இப்ப கூட நடந்த குஸ்தி போட்டியில ஊர்ல 3 பேரை குத்தி குடல உருவிட்டு வந்திருக்கு. உடல் மட்டும்தான் வந்திருக்கு, குத்தி போட்டவன் வரலையா? மாப்பிள இப்ப தெரிஞ்சிருக்கும் என்னோட வீரத்தை பத்தி. நல்லாவே தெரியுது மாமா, நீங்க சீரியஸான சிச்சுவேஷன்ல கூட நல்லா சிரிப்பு காட்டுவீங்கன்னு. உங்களுக்கு ரொம்ப சீரியஸா ஐசியூல அட்மிட் பண்ணிருக்கோம் இவ தான் சொன்னாலே. ஓ அப்ப அது கனவா? ஏய் என்னடி சொல்ற? கனவா? ஆமாங்க, அப்பாக்கு சீரியஸா இருக்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு அடிங்க போட்டேன் நீ. ஏண்டி ஒண்ணே நம்பி ஆபீஸ்ல வேற லீவ் சொல்லிட்டா ஏடிஎம்ல இருக்க பணத்தை வேற வலிச்சு எடுத்துற. 10,000 தனியா வேற கடன் வாங்கி வச்சிருக்கேன்டி. உன்னால மாமா கூட ஷாப்பிங் போகும்போது போடலான்னு எடுத்து வச்ச ட்ரெஸ் இப்பவே போட்டுட்டேன். சபாஷ்டா தங்கம் சபாஷ். குடும்பமே 2வது புள்ள ஆம்பளை புள்ளையா போறக்குன்னு கோயில்ல தவம் கடந்தாங்க. ஆனா அண்ணா 2வது புள்ளையும் பொம்பளை புள்ளையா போறக்குன்னு நினைச்சேன் பாத்தியா? அதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டல்ல. அவ பண்ண தப்புக்கு நான் என்னப்பா பண்றது? அவ கனவுலையாவது இந்த அப்பா வந்திருக்கம்மா. ஆனா இப்ப நான் நேர்லயே வந்திருக்கிறேன். நல்லா இருக்கியாப்பா? உள்ள வாப்பான்னு ஒரு வார்த்தை சொன்னியா நீ? அப்பா ஐயோ அவ சின்ன புள்ள, விடுங்கப்பா. நீங்க வாங்கப்பா, உள்ள வாங்க. ஏதோ நீ சொல்றன்னு வரேன். அப்ப பார்த்த மாதிரி வீடு அப்படியே இருக்கு. ஏ நில்றி, உண்மையை சொல்லு. 2 பேரும் ஏதோ பிளான் பண்ணி தானே கூப்பிட்டு வந்திருக்க. ஏன் அப்படி கேக்குறீங்க? நேத்து வேற சம்மந்தமே இல்லாம உன் தங்கச்சி வரா, இன்னைக்கு உங்க அப்பா சம்திங் ஃபிஷி. இதுல என்ன இருக்கு? கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணை பார்க்க வரதுல என்ன தப்பு? உனக்கு என்ன, நீ ஈஸியா சொல்லிடுவ. டெய்லி நீங்க திங்கிற தீனி கடைக்கு வீட்டு கலையிற நான் தானே. மாமா கடைக்கு போறீங்களா? ஏன் போகணுமா? போலாமா? மாப்பிள நானும் வரலாமா? நான் கடைக்கே போல, போங்கடா. பேசாம சோத்துல இதுங்களுக்கு விஷத்தை வச்சிடலாமா? ஆமா ஆமா ஆமா. ஓ நீ எங்கம்மா போற? என் ரூமுக்கு போறேன். ஆமா மாமா. ஐயோ கல்யாணம் ஆகி புருஷன் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருக்குது. நீ எதுக்குள்ள போற? ஐயோ தற்கொலை தகப்பா, நான் தாயா கையில அவரோட பொண்டாட்டி. அப்ப உள்ள தள்ளு, இந்த ஆளே கூட்டி கொடுத்துருவான் போல. அந்த கண்டிஷன்லாம் கேட்டு ஓடியே போயிட்டேன் மாமா. இந்த கண்டிஷன்லாம் கேட்டா உசுரோடுறது பெரிய விஷயம் போடி. ஏய் இங்க என்னடி பண்ற? கீழ கிச்சன்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு, வந்து ஹெல்ப் பண்ணு எனக்கு. கொஞ்ச நேரம் கூட மாமா கூட விளையாட விட மாட்டறக்கா. பா என்னப்பா இது? பாத்துட்டு சும்மா நிக்கிற, ஏதோ சொல்லுப்பா. மலரே அக்கா தான் மாமா கூட விளையாடணும், நீ விளையாட கூடாது. அக்கா தான் கூப்பிடல, கீழே போ. நானும் போயிட்டா அப்புறம் மாமா கூட யார் விளையாடுவா? இங்கே இருமா நீ. உங்க 2 பேரையும் பெத்த பாவத்துக்கு நானே மாப்பிள்ளை விளையாடுறேன். போ வா. போமா. பாய். மாப்பிள்ள நாம விளையாடலாமா? யோ ஜோடி இல்ல சாப்ஸ்டிக், உன் கூட நான் என்ன விளையாடுறது? இப்படி சும்மா வேடிக்கை பார்க்க வர சொன்னேன். நான் மாமா கூட விளையாடிட்டு இருந்திருப்பல்ல. அது நடக்க கூடாதுன்னு தானே நீங்க நேக்க கூட்டிட்டு வந்தேன். என்னது? இந்த வேலையெல்லாம் நீ எப்ப கத்துக்கிறது? இப்ப கத்துக்கிட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் ஈஸியா இருக்கும்ல. இதெல்லாம் நீ வரும்போதே கத்துக்கிட்டா வந்த? மாமா வச்சு தானே கத்துக்கிட்ட? ஆமா. அது போல நானும் மாமா வச்சுக்கிறேன். என்னது? இல்லக்கா, நான் மாமா வச்சு கத்துக்கிறேன்னு சொன்னேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நானும் மாமாவும் ஓடி போறோம். என்னடி சொல்ற? இல்லக்கா, நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு மாமா கிட்ட சொல்லியிருந்தேனா, மாமா நான் டெய்லியும் ஜாக்கிங் போவேன், என் கூடயே ஓடிவான்னு சொன்னார். நீ சொல்றது எல்லாமே ஓகே தான், ஆனா எனக்கு ஏன் எப்ப பார்த்தாலும் டபுள் மீனிங்காவே கேக்குதுன்னு தெரியலையே. நான் சிங்கிள் மீனிங்கா தான்க்கா சொல்றேன். நீ தப்பா புரிஞ்சுட்டா நான் என்ன பண்றது? உனக்கு இன்னும் எத்தனை நாள் தாண்டி லீவ் இருக்கு? இன்னும் 3 days தான்க்கா லீவ் இருக்கு. அப்பாடா, கடவுளுக்கு நன்றி. என்னது? ஐயோ கடவுளே, உனக்கு கண்ணே இல்லையா? இப்படி அன்பான தங்கச்சி கூட என்னால 3 நாள் தான் இன்னும் இருக்க முடியுமா அப்படின்னு சொன்னேன். இவ்ளோ பாசமான அக்கா விட்டுட்டு போறது எனக்கு வருத்தமா இருக்கு. நான் வேணா மாமா கூட கூட்டிட்டு போயிடவா?
ஏண்டி உனக்கே இது நியாயமா இருக்கா சொல்லு? அவர் என் புருஷன்டி. அட அது இல்லக்கா, அவர் என்னை விட்டுட்டு வர சொல்லி சொல்றேன். வரும்போது தனியா தானே வந்த? ஆனா போகும்போது தோணியோட தான் போவேன். இல்ல துணைக்கு அழைச்சிட்டு போவேன்னு சொன்னேன். நீ இப்படி வாய்க்கு வாய் பேசினது போதும். ஒழுங்கா நான் எப்படி குக் பண்றேன்னு பாரு. நீயே யூடியூப் பார்த்து தான் கத்துக்கிட்டேன்னு மாமா சொன்னாரு. ஓ, வேற என்னெல்லாம் சொன்னாரு உங்க மாமா? நிறைய சொன்னாரு. முக்கியமா உன் சீக்ரெட்லாம் சொன்னாரு. ஓ, இவருக்கு அறிவே இல்ல. சின்ன பொண்ணுகிட்ட என்னெல்லாம் பேசணும்னு தெரிய வேணாம். ஆமாக்கா, அதான்க்கா நானும் சொன்னேன். சின்ன பிள்ளைனா அதெல்லாம் சொல்லாதீங்கன்ட்டு. ஆனா அவரு இப்ப தெரிஞ்சுக்கலனா அப்புறம் எப்ப தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டாரு எல்லாமே. நீங்க சம்பந்தமே இல்லாத ஒரு டாபிக் தான் பேசியிருப்பீங்க. ஆனா என் மண்டைக்கு ஏன் தான் எல்லாமே தப்பு தப்பா தோணுதோ தெரியல. ஏன்? ஓ, அதெல்லாம் உனக்கு புரியாதுடி. உனக்கு ஒரு தங்கச்சி இருந்து அவ அழகா இருந்து உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன்னை பார்க்க வருவா பத்தியா உன் வீட்டுக்கு, அப்பதான் உனக்கு புரியும். எனக்கு தான் தங்கச்சியே இல்லையே. என்ன கனவு கண்டியா? ஆமாடி, அந்த கடவுளால தான் இப்படி பைத்தியம் முடிச்ச மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன். என்னவோ சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி நீ இரு, மேல அதுங்க ரெண்டுத்துக்கும் திங்கிறதுக்கு ஏதாவது கொடுத்துட்டு வரேன். மாப்பிள்ள, ரொம்ப நாள் கழிச்சு நீ தான் மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கிற. எனக்கு இன்னிலேருந்து சந்தோஷமெல்லாம் போகுது மாமா. என்ன மாப்பிள்ள? ஒன்றும் இல்லை, போதையில் உண்மையை உள்ள கரெக்டு மாப்பிள்ள. ஆஹா, அடாடாடாடா. அப்பனும் புருஷனும் ஒன்றா குடிக்கிறத பார்த்துட்டு சண்டை போடுற பொண்டாட்டியை தான் பார்த்துருக்கேன். ஆனால் சைடிஸ் கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு தேர்த்தி வச்சுருக்கீங்களே மாமா. சூப்பர் மாமா நீங்கள். ஏய், லவ் யூ டூ. அதென்ன டூ? ஏய், டூனா இந்த டூ இல்லடி, ஐ லவ் யூ டூ. அன்எஜுகேட்டட் ஃபெல்லோ. மாப்பிள்ள, என் ரெண்டாவது பொண்ணையும் உங்களுக்கே குத்துற மாப்பிள்ள. அப்படியாம்மா? அப்பா, அது இல்லைம்மா, அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்குற வேலையை மாப்பிள்ளைகிட்டே குத்துறேன்னு சொல்ல வந்தேன். மாப்பிள்ள, நீங்கள் யாரை கை நீட்டி கட்டிக்குன்னு சொல்கிறீங்களோ அவளை கண்ணை மூடின்னு கழுத்து நீட்டுவா மாப்பிள்ள என் பொண்ணு. அப்படிதான் ரெண்டு பொண்ணையும் நான் வளர்த்துருக்குறேன். இதெல்லாம் நீங்கள் என்கிட்ட சொல்லணுமா மாமா? இங்கே பாருங்க, கையில் எப்படியோ அதே மாதிரி தான் எனக்கு மலரும். ஆமா ஆமா, அந்த கூத்தையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் எதுக்கு அவகிட்ட ஒரு வாரத்தை கேட்டுருங்க மாமா. ஐயோ மாப்பிள்ள, ம், எந்த மாதிரி மாப்பிள்ளன்னு அவகிட்ட கேட்டுன்னு வைங்களேன், அதான் மாமா இருக்காருன்னு சொல்லிடுவா. அப்பா, ஐயோ எல்லாத்தையும் இவரு பார்த்துக்காருன்னு சொல்ல வந்தம்மா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. நீ ஏன் கையில் அவள் கல்யாணத்தில் இவ்வளோ ஆர்வமாக இருக்க? என்ன பண்றது, எல்லாம் என் தலை எழுத்து. ஐயோ மாப்பிள்ள, ம், கூட பிறந்தவளுக்கு அக்கறை இருக்காதா? உங்களுக்கு மட்டும் ஒரு தம்பி இருந்தான்னு வைங்களேன், அவருக்கே என் ரெண்டாவது பொண்ணை கட்டி கொடுத்துருப்பேன். அப்புறம் நீங்களாம் குடும்பமா சந்தோஷமா ஜாலியா இருந்திருக்கலாம். அப்பாடா, கடவுள் புண்ணியத்துல அப்படி ஒரு தம்பி பிறக்கல. சரி, என்ன மாதிரி பையன் வேணும்னு சொல்லுங்க, சிறப்பாக பார்த்துருவோம். மாப்பிள்ள, அவன் பையனா இருந்தா மட்டும் போதும். என்ன மாமா சொல்கிறீங்க? அது வந்து மாப்பிள்ள, அம்மாடியே நீ போடா, நான் மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, பேசி வந்துடுறேன் போ. என்னமோ பண்ணுங்க. பண்ணுல போமா. ஐ லவ் யூ. மாப்பிள்ள, அவ போடுற கண்டிஷனுக்கெல்லாம் அவளை எவனுமே கட்ட மாட்டான் மாப்பிள்ள. என்னடா பெத்த அப்பனே இப்படி பேசான்னு தானே பாக்குறீங்க? நான் அப்பனே இல்லை மாப்பிள்ள. என்ன மாமா? ஐயோ, இந்த உண்மையை சொல்லி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு வச்சிங்களேன், நான் பெத்ததுக்கு அர்த்தமே இல்லைன்னு சொல்ல வந்தேன். இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க? மாப்பிள்ள, அவளுக்கு எவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணி வச்சிடணும் மாப்பிள்ள. காசு செலவாகுது மாப்பிள்ள, சமாளிக்க முடியல. ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் பாக்கெட் மணி கேட்குறேன் மாப்பிள்ள. நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்கன்னா வேறு வழியே இல்லை மாமா. சீக்கிரம் பார்த்துடலாண்ணா. முடிச்சிடுங்க மாப்பிள்ள. முன்னெல்லாம் வேலை இல்லாமல் அலைஞ்ச காலம் போய் அவன் பொண்ணு இல்லாமல் அலையிற காலம் வந்துட்டு கியூவில் நிற்கிறானுங்க மாப்பிள்ள. அப்படிதான் என் பெரிய பொண்ணையும் ஒருத்தவங்கிட்ட பிடிச்சி தள்ளி விட்டுட்டேன். அந்த ஒருத்தன் நான் தான். மாப்பிள்ள, போதில் உண்மையை சொல்லிட்டேன். நான் வேறு ஏதாவது சொல்லிடுறேன். சொல்லுங்க. நீங்கள் போங்க மாலை, முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி, பார்த்து பார்த்து. மாப்பிள்ள,
என்ன ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் வர சொல்லிட்டு இப்படி கை கட்டு உட்காந்துருக்கீங்க? எல்லாம் ஒரு காரணமாக தான் மாமா. நேற்று நீங்கள் சம்பந்தமே இல்லாமல் சரக்கு போட்டு வளர்னதுக்கு ஒரு பலன் கிடச்சிருக்கு. என்ன ஏதோ சஸ்பென்ஸோடயே பேசிட்டு இருக்கீங்க, விஷயத்துக்கு வாங்க. ஆட நம்ம மலருக்கு ஒரு புது மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன்டி, அதாண்டி. சூப்பருங்க, கண்டிப்பா இத செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். என்ன பேரு? எந்த ஊரு? என்ன படிச்சிருக்காரு? எவ்வளவு salary வாங்குறாரு? சொந்தமா வீடு இருக்கா? சொன்னதை கேப்பாரா? நான் சொல்றத கேக்குறீங்களா? கொஞ்சம் மாமா பேச விடுறீங்களா? நீயாவது என்ன புரிஞ்சு வச்சிருக்கே மலரு. இங்கே பாருங்க, பையன் பேரு குரு, என் கூட தான் ஆஃபீஸில் வேலை பார்க்குறான். மாதம் 50,000 சம்பாதிக்கிறான். அப்பா கிடையாது, அம்மா இது மட்டும் தான். போதுமே, பேசி முடிச்சிருங்க. ஏய், நீ என்னடி அவ கல்யாணத்தில் இவ்வளோ ஆர்வமாக இருக்க? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. இப்பவே மாப்பிள்ளை கிட்ட போய் பேசி முடிச்சிருங்க. இருந்தாலும் கட்டிக்கு போகிற பொண்ணு ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? மாப்பிள்ள என்ன பேசுறீங்க? நான் பேசினா மறு வார்த்தை பேச மாட்டா என் பொண்ணு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் அவரை வர சொல்லுங்க, 2 பேரும் பேசி பார்த்துட்டு ஓகேனா பார்த்துக்கலாம். நீ இப்படிலாம் பேசணும்னு எனக்கு தெரியும். அதனால தான் முதல்ல இந்த பையனை வர சொல்லிட்டேன். இதுல இருந்து என்ன தெரியுது? மாமா அக்காவை விட என்னதான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காருன்னு அட தெரியும். அது இல்லம்மா. வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஏம்மா யாரா இருக்கும்? தெரியலையே. நாங்க ஒரு நரி கூட்டம். பார்த்தேன். ஏன் உங்க 2 பேருக்கும் லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ல நல்ல மார்க் எடுக்க முடியாதா? மா ஜஸ்ட் 2 மார்க்ஸ் தான்மா மிஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் டைம் பிடிச்சிருவேன். ஐயடா மா, நீங்க நெக்ஸ்ட் பாருங்க, நான் இங்கிலீஷ்ல 100 out of 100 வாங்குவேன். சரி ரித்து, நீ எப்படி இங்கிலீஷ்ல அந்த 2 மார்க் எடுக்க போற?